ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரீ ஃபயரில் புதுசாக வந்திருக்க நருட்டோ சுப்பிரன் ஈவெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னென்ன ஈவெண்ட்ஸ்னு ஒன் பை ஒன்னாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில டிஃப்ரெண்ட்டான வெப்பன்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் வந்திருக்கு. இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். கேமுக்குள்ளே வந்தாச்சு. இதை வேறையாக நருட்டோ அசன்ஷன்னு ஒரு ஸ்பின் ராயல் வந்திருக்கு. இது என்னென்ன தந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நருட்டோ ட்ரெஸ்ஸு. இது ஃபஸ்ட் டைமாக 3 லெவலப் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா சாதா மோடு, செகண்ட் சேஜ், தேர்டு குராமா மோடு. இந்த மாதிரி 3 லெவலப் ஆகும் இந்த ட்ரெஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு, ரசிங்கான அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த க்ளோவால், அதுக்கப்புறம் இந்த பேக் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இந்த லூட் பாக்ஸ் ஸ்கின்னு. ஸோ இந்த ஈவெண்ட், இந்த ஸ்பின் ராயலில் நமக்கு இந்த 5 தான் கிடைக்கும். அதுக்கு நிறைய டைமண்ட் செலவு பண்ணணும். நமக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஸ்பின் தந்துருக்காங்க. அதை சுற்றி விற்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 சிப்பு கிடச்சிருக்கு. ஆனால் 3 சிப்பு இருந்தால் இன்னும் ஸ்பின் பண்ண முடியும். ஸோ நமக்கு அது 2 தான் இருக்குது. நம்ம டைமண்ட் ஒன்று அதை ஸ்பின் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 ஸ்ட்ரைக்குன்னு ஒரு ஈவெண்ட் வந்ததுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செம கேரக்டரான மாஸ்டர் ஜிராயா, அவரோட காஸ்டியூம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ககாசி, சாசுகே, சாக்குரா, இவங்க 3 பேரோட காஸ்டியூம் நமக்கு தராங்க. அதுக்கப்புறம் அந்த சமனிங் ஜுட்ஸு ஒரு தவளை வந்துச்சுல, அந்த எமௌண்ட்டும் நமக்கு தந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வரும். அதே டேட் போட்டுருக்கு பாருங்கள். சக்குரா இப்போதைக்கு அது பேர் என்ன மிஸ்டி ஷாப்பில் வந்திருக்கு. சாசுகே எப்படி வரும் தெரியல. அதுக்கப்புறம் கக்காசி எப்படி வரும் தெரியல. அது வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இதான் நான் சொன்ன அமௌண்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சமன் பண்ணும்போது இந்த தோட் சமனிங் இந்த மாதிரி தவளை வரும். இது அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 9 இந்த ஈவெண்ட்டு தான். இது 600 வாட்டி நம்ம அந்த ஸ்க்ரோல் வச்சு ஸ்பின் பண்ணால் நமக்கு அந்த மாஸ்டர் ஜிராயோட அந்த பண்டல் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு சிஎஸ் போடுவோம். அந்த அதுக்கு வந்துச்சு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன் இல்லாமல் குணாய் தந்துருக்காங்க. குணாய் இல்லை, இப்போ சுரிக்கிறது. அதை வச்சு வீசி வீசி அடிக்கணுமா? ஓகே, இது எப்படி இருக்குன்னு தான் போய் பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கேன். அடிக்க வருமா தெரியல. போடு சைடில் அடிக்கிறாங்க. ஐயோ முடிச்சுட்டாங்க. ஸோ கத்தனை வச்சு அடிச்சுட்டான். எப்படி நம்ம பசங்க 3 பேர் இருக்காங்க. போது இன்னும் ஒருத்தர் முடிச்சிட்டா போதும். அவ்வளோதான், நம்ம பசங்க முடிச்சிட்டாங்க. நான் தான் வேஸ்ட்டாக தோற்று போயிட்டேன். சரி, நெக்ஸ்ட் மேட்ச் வாங்கலாம். அடி பார்த்துக்கலாம்டா. எல்லாருக்குமே அழுத்தி பிடி தான்டா இந்த மேட்ச். எனக்கு ஹெச்சாட்டு போட வராது, அழுத்தி தான் பிடிக்கணும். அது இல்லை, வாங்க அடி இந்த மேட்ச் வாங்கடா. இப்போ அடிக்கிறேன் உங்களை. இங்கே பாருங்கள் 9 டைல்ஸ் இருக்குது. மாற்றா இருக்கே பெருமிடா மேப்பில் 9 டைல் இருக்குது. பாரு அடிக்கிறாத. சரி, நம்ம போய் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிப்போம். நான் எவனையும் காணோம், மார்க் மட்டும் காமிக்குது. ஒரு பின்னாடி வந்தாங்களோ? ஆமாங்க, பின்னாடி வந்தாங்க. சீட் 2 கிளியும் அவன் பார்த்தாலே எனக்கு பின்னாடி வந்தாருக்கான். எப்படியாச்சும் வச்சு நல்லா ஹெச்சார்ஜ் வந்துருச்சு. சூப்பர். லாங்கில் ஒருத்தருக்கான். அழிச்சுதா நல்லா வேலை. முடிச்சுருந்தா எங்கள் ஸ்குவாட் முடிச்சிருக்கோம். இந்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச் தான் வின் ஆகும். இங்கே பாருங்க, இங்கே 9 டைல்ஸ் இருக்குது. இங்கே காணாம போச்சு. 9 டைல்ஸில் காணாமே. ஒரு சீல் பண்ணியிருப்பாங்களோ. சரி, ஓகே. இந்த மேட்ச்சு 8ஆம் ரவுண்டு, 3ஆவது ரவுண்டா? ஓகே. இந்த பக்கம் இருக்கு. சரி, ஓகே. எங்கெங்கேயோ இருக்குது 9 டைல்ஸு. சரி, இங்கே வாங்க. இங்கே என்ன இது? ஸ்க்ரோல் மேலே பார்க்குதேப்பா. ஓ, ஏன் பிளாக் பதிலாக இதா?
சூப்பரே எனிமி வந்தான். ஓ அடி 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 முடிஞ்சு. ஆஹா 2 பேர் தான் இருக்குது. 2 பேர் தான் இருக்காங்க. ஏதாவது நான் முடிச்சு விட்லான்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்ப்போம். என்ன கண்ணு வச்சுருக்காரு. ஓகே டபுள் பேர். இங்கே ஒருத்தர் இருக்கான். இங்கே தான் 2 பேருமே இருக்காங்க. ஓ சாட்டு இதுவே பண்ணிட்டானோ. என் கில்லு போச்சே. இந்த வாந்தாரே என் கில்லு போச்சு. நல்லா வேலை. என் கில்ல அதுவே பண்ணிட்டான். அவன் பாம்பு போட்டு நாக் பண்ணிட்டான். எப்படின்னா இன்னொருத்தான் நான் அடிச்சிட்டேன். இங்கே 90 இருக்குது. ஓ லீஃப் வில்லேஜ் அது போடு. லீஃப் வில்லேஜாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உள்ள. ஒரு பிஆர் போய் பார்க்கணும். மேப்பு மொத்தத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இங்கே மேப்பு வந்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ரசிகான் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறது? சும்மா எடுத்தால் போகுதா? ஆமாம். ஸோ இப்போ நான் ரசிகான் வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் இந்த மேட்ச்சு எப்படி இருக்குன்னு. அவன் ஒருத்தர் ட்ராப் இருக்கப்பதான். இது பாம்பு கொண்டாயா? எங்கேயாவது வந்தான் அந்த தான் சாவு. அதையும் யோசிக்கல. அதை இந்த குணாயை விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதை விட்டாச்சு. ஓஹோ விட்டப்போ இங்கே போய் அடிக்குதா? சரி இப்போ மேலே போய் இந்த ரசிகானை யூஸ் பண்ணுவோம். ரசிகான் டேமேஜ் ஆச்சு அவனுக்கு. நான் ரைட்டாக போயிருந்தால் அவன் நல்லா டேமேஜ் ஆகிருக்கும். சரி ஓகே சிஎஸ் முடிஞ்சு. இப்போ அடுத்த மேட்ச் பிஆர் தான் போகணும். இதுக்கான வீடியோ லென்த்தே அதிகமாக இருக்கோ. சரி இதுக்கான செகண்ட் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.